Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu sallallahu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi wa sallama tasliman kathira amma ba'd faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkamihi at-tanzil wal furqanil majid أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن طائفتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما فإن بغت إحداهما على الأخرى فقاتلوا التي تبغي حتى تفيء إلى أمر الله فإن فاءت فأصلحوا بينهما بالعدل وأقسطوا إن الله يحب المقسطين إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون صدق الله العظيم விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை பின்பற்றி நடந்த அன்னாரின் தோழர்களான உத்தமர்களான சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை வரவிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதா. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதில் இத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்கள் எடுத்து நடக்குமாறு இருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்கள் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு எங்களை தடுத்திருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட விடயங்கள் முற்றும் முழுதுமாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு குறுகிய கால ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். எண்ணப்பட்ட சில மூச்சுக்கள், நிர்ணயிக்கப்பட்ட சில காலம், முடிவு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு காலம். இந்த காலத்தில் எந்த அளவுக்கு நல்லமல்களில் ஈடுபடுவோமோ, எந்த அளவுக்கு நன்மையான விடயங்களை செய்வோமோ, எந்த அளவுக்கு நற்கர்மங்களை செய்வோமோ, ரப்புல் ஆலமீன் எந்த விஷயத்தை செஞ்சால் சந்தோஷப்படுவானோ அப்படியாப்பட்ட அமல்கள் எப்போ செய்வோமோ, இந்த உலகத்திலேயும் வெற்றியாளர்கள், நாளைக்கு மௌத்துக்கு பின்னாளிக்க கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கையிலேயும் வெற்றியாளர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அப்படியாப்பட்ட கூட்டத்தில் ஆக்குவானா. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் வாழ்க்கை வீணாக கழியுது, அல்லாஹ்க்கு மாற்றமான விடயங்களில் கழியுது, பாவத்தில் கழிக்கிறாங்க, ஹராத்தில் கழிக்கிறாங்க, பாத்தில்ல கழிக்கப்படுது. அல்லாஹ் இந்த அமலை செஞ்சால் கோபப்படுவான் என்று விளங்குதோ அப்படியாப்பட்ட அமல்ல வாழ்க்கை கழியுது. இந்த உலகத்திலேயும் நஷ்டவாளிகள் நாளைக்கு மௌத்துக்கு பின்னாளிக்கக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கையிலேயும் கை சேதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அப்படியாப்பட்ட கூட்டத்திலிருந்து பாதுகாப்பானா. மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்தில்
ஒரு அமல் செய்கிறார், ஒரு அமல், ஒரு நன்மையான ஒரு விடயம், அது அவர் நன்மைன்னு கூட அவர் உள்ளத்தில் வரல. உதாரணத்துக்கு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு பொருளை அகற்றி விட்டார். ஒரு கல் இருக்குது, இது ஒரு மனிதனுக்கு இடைஞ்சலை டிஸ்டர்பை பண்ணும் என்று சொல்லி அந்த கல்லை தூக்கி ஓரத்தில் போடுறார். இவருடைய உள்ளத்தில் இது நன்மைன்னு கூட வரல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபமை யஅமல் மித்கால தர்ரத்தின் ஹைரை யரா. ஒரு மனிதன் அணு அளவு தான் நன்மை செஞ்சிருப்பாரா, அந்த அணு அளவையும் நாங்கள் பாதுகாத்து நாங்கள் கியாமத்துடைய நாள் அவருடைய கண்ணுக்கு முன்னால் நாங்கள் காட்டுவோம். அல்லாஹ் சொல்கிறோம், ஒரு சின்ன ஒரு அமல் தான். ஃபமை யஅமல் மித்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. ஒரு மனிதன் ஒரு பாவம் செஞ்சிருப்பார், ஒரு தப்பு செஞ்சிருப்பார், ஒரு தவறு செஞ்சிருப்பார். அவருடைய உள்ளத்தில் அது பாவம் என்று கூட இருந்திருக்காது. அவருடைய உள்ளத்தில் இது பாவமே, இது தப்பே, இது தவறேன்னு கூட அவருடைய உள்ளத்தில் அவர் திங்க் பண்ணியே இருக்க மாட்டார். ஆனால் அந்த பாவத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துடைய நாள் அவருடைய முன்னுக்கால கொண்டு வந்து நிப்பாட்டும். உலகத்தில் நாங்கள் கவுண்டிங் எடுக்கிறது, உலகத்தில் நாங்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது, உலகத்தில் எல்லாத்துக்கும் கவுண்டிங், உலகத்தில் எல்லாத்துக்கும் எண்ணிக்கை, இத்தனை பேர், இத்தனை இத்தனை இத்தனை. அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு கியாமத்துடைய நாள் யாருக்கும் எண்ணிக்கை எடுக்கலாம். வல் வஸ்னு யௌம இஸ்னில் ஹக். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய நன்மையை கொண்டு வந்தும் நாங்கள் எண்ண மாட்டோம். உங்களோட செயலேட்ட, உங்களோட பதிவேட்டை பார்த்து ஒன்றும் எண்ணப்பட்டது இல்லை, ஒன்றும் கவுண்டிங் இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் தராசில போட்டு ஸ்கேலில் போட்டு நாங்கள் நிற்க போகிறோம். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் பாவம் என்று சொல்லி பேசக்கொள்ள எங்களோட கண்ணுக்கு முன்னால் கொலை வருது. கொலை, கத்தில் செய்கிறது, கொலை செய்கிறது, இது பாவம். ஜினா செய்கிறது, அடல்டரி, ப்ரொஸ்டிடியூஷன், இது பாவம்னு விளங்குது. ரிபா, வட்டி, இது பாவம்னு விளங்குது. வட்டி கொடுக்கறது, எடுக்கிறது, வட்டியில் சம்பந்தம் வச்சு கொண்டிருக்கிறது பாவம்னு விளங்குது. களவெடுக்கிறது பாவம்னு விளங்குது. அநியாயம் செய்கிறது பாவம்னு விளங்குது. அனாதைகள சொத்துல விளையாடுறது இது பாவம்னு விளங்குது. அநியாயமாக ஒரு பூமியை, ஒரு லேண்டை, ஒரு நிலத்தை, ஒரு காணியை அபகரிக்கிறது அநியாயம், இது பாவம்னு விளங்குது. மேலானவர்களே, ஆனால் சில பாவம் இருக்குது, இது எங்களுக்கு பாவம்னு கூட விளங்குறது இல்லை. இதை நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறது இது சரியான சிம்பிள். பொய் சொல்றது பாவம்னு விளங்குறது இல்லை. அடுத்த மனிதனுடைய குறைய பேசுறது பாவம்னு விளங்குறது இல்லை. கோல் சொல்றது பாவம்னு விளங்குறது இல்லை. அவதூறு சொல்றது பாவம்னு விளங்குது இல்லை. இட்டு கட்டது பாவம்னு விளங்குது இல்லை. மற்ற மனிதனை பற்றி தப்பான எண்ணத்தை உள்ளத்தில் நினைக்கிறது பாவம்னு விளங்குது இல்லை. எப்போ இந்த பாவங்கள் தலை தூக்குமோ, சமூகத்தில், ஒரு சமுதாயத்தில், ஒரு கம்யூனிட்டியில் எந்த ஒற்றுமையை நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அந்த ஒற்றுமைக்கு மாற்றமாக வேற்றுமையும் கன்ஃப்ளிக்ஸும் உருவாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு நாளும் ஒற்றுமை அடைய இயலாது. உங்களுக்கு ஒரு நாளும் ஒற்றுமையை பில்ட் பண்ண இயலாது. ஒற்றுமையை கெயின் பண்ண இயலாது. வேற்றுமையும் சண்டையும் பிரச்சனையும் தான் அந்த சமூகத்திற்கு உருவாகும். எப்போ இந்த பாவத்திலிருந்து நானும் நீங்களும் கலட்டப்படுவோமோ, எப்போ இந்த பாவத்திலிருந்து நானும் நீங்களும் விடுபடுவோமோ, எங்களுக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு சமூகத்தை, ஒரு சமுதாயத்தை உருவாக்கி. மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை வேற்றுமைப்படுத்துறது இதே. இவனுடைய உதாரணம் ஃபிரௌன போல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி வஜஅல அஹ்லஹா ஷியஐ யஸ்தத்இஃபு தாயிஃபதம் மின்ஹும். ஃபிரௌன அல்லாஹ் சொல்றான், அவன் பெருமை பிடிச்சவன். அவன் உலகத்தில் கர்வத்தோடு, அவன் உலகத்தில் பெருமை பிடிச்சவனாக வாழ்ந்தான். அவன்கிட்ட இருந்த ஒரு சிஃபத்தான் அந்த பனு இஸ்ராயலுடைய அந்த மக்களை கூட்டமாக அப்படியே பிரிச்சு விட்டான்.
பிரிவினை ஏற்படுத்தினான். ஒற்றுமையா இருந்த அந்த கம்யூனிட்டிக்குள்ளால வேற்றுமையை போட்டு மக்களை பிரிச்சு விட்டான். அதனால யாரெல்லாம் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்த சமூகத்துள்ளுக்கு வேற்றுமையை உருவாக்க பார்ப்பீங்களோ இவங்க எல்லாம் ஃபிரௌனை போல, ஃபிரௌனுடைய உதாரணம். அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் ஒரு கம்யூனிட்டியை வளர்க்க பார்க்குறாங்க, உருவாக்க பார்க்குறாங்க, அதுளுக்கு ஒற்றுமை ஏற்படுத்த பார்க்குறாங்களா, இவங்களுக்குரிய உதாரணம் உயிருக்கும் மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போன்றவர்கள். மக்காவுல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார். அந்த மக்கால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் காலம் வாழ்ந்தாங்க. அல்லாஹ்ட கட்டளை வருது நபிக்கு, ஹஜ்ரத் ரசூலுக்கு மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்கிறார். மதீனாக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சிச்சுவேஷனை பார்த்தா மதீனாவுக்கு 2 ட்ரைப்ஸில் மக்கள் பிரிஞ்சிக்கிறாங்க. 2 கூட்டம், 2 கோத்திரம், அவுஸ் ஹஸ்ரஜ். அவுஸ்க்கு தலைவராக சஅத் இப்னு முஆத் இருக்கிறாரு, ஹஸ்ரஜ்க்கு தலைவராக சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுமா. 2 கூட்டமாக 2 ட்ரைபாக பிரிஞ்சிக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்யூனிட்டியை உருவாக்க வந்த நபி அவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை முன்னுக்கு வச்சாங்க, ஈமானை முன்னுக்கு வச்சாங்க, தீனை முன்னுக்கு வச்சாங்க, தீனை சொல்லி கொடுத்தாங்க, இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தாங்க. மக்கள் முழு அவுஸையும் ஹஸ்ரஜையும் இஸ்லாம் என்ற அடிப்படைக்கு கீழால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. இந்த அவுஸ் இந்த ஹஸ்ரஜ் மக்கள் பிரிஞ்சிருந்தாங்களோ முழு மக்களும் சஹாபி என்ற ஒரு கம்யூனிட்டிக்கு கீழால உருவாக்கப்பட்டாங்க. சஹாபி, மதீனா வாசிகள், அன்சாரிகள். இப்ப மக்காலிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்ட முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத் செஞ்சு நாடை விட்டுட்டு, அந்த ஊரை விட்டுட்டு, சம்பாதிச்ச சொத்தை விட்டுட்டு, இருக்கக்கூடிய வீடு வாசலை விட்டுட்டு மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வாராங்க. சில ரிவாயத்தில் வருது, சில சஹாபாக்கள் மேலால போட்டிருந்த ஆடையை கூட கலட்டி வச்சுட்டு வந்தாங்க. மக்காவில் ஒன்றும் இல்லை, மதீனாவுக்கு வாராங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து வந்த முஹாஜிரின் சஹாபாக்கள், மதீனால இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபாக்கள் 2 பேருக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. ஏண்டா ஒரு சமுதாயம், ஒரு சமூகம் ஒற்றுமை அடையணும் என்றதுக்காக வேண்டி. அன்சாரி சஹாபாக்கள், மதீனால இருக்கக்கூடிய சஹாபாக்கள், அவங்களுக்கு கிடைக்கிற பிஸ்னஸ் ப்ராஃபிட்டை கூட அந்த முஹாஜிரினான அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. ஈச்ச பழத்தில் ப்ராஃபிட் வருது, எங்களுக்கு தேவைக்குது, அன்சாரிகளுக்கு தேவைக்குது, அன்சாரிகளோட குடும்பத்துக்கு தேவைக்குது, செலவழிக்க வேண்டிய தேவைக்குது. ஆனாலும் கூட இந்த மக்கள் பாவ வேண்டிய அந்த மக்களோட தேவையையும் எடுத்து தாங்களோட தேவையாக போட்டுக்கொண்டு அந்த மக்களுக்கு செலவழிச்சார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயுத்திரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அந்த மதீனா வாசிகளுக்கு, அந்த மக்களுக்கு தேவை இருந்துச்சு. தேவை இருந்தும் கூட மற்றவர்களுடைய தேவை பெருசுன்னு பார்த்து அந்த தேவைகளுக்காக வேண்டி செலவழிச்சார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, யார் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய தேவையை பூர்த்தி செய்வாரோ ரப்புல் ஆலமீன் அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுப்பார். நீங்கள் எவ்வளவு காலம் தேவையை பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறீங்களோ அவ்வளவு காலம் வரைக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு தந்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِن طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا. 2 கூட்டம் சண்டை பிடிக்கிறாங்க, 2 கூட்டத்துக்கு இடையில பிளவு வருது, 2 கூட்டத்துக்கு இடையில பிரச்சனை வருது, 2 கூட்டத்துக்கு இடையில சண்டை அது எழுவுது, சண்டை உருவாகுது. فَأَصْلِحُوا بَيْنَهُمَا. நீங்கள் அவங்க 2 பேர்த்துக்கும் மத்தியில் சமாதான பேச்சுவார்த்தையை உண்டாக்குங்க, சமாதானத்தை உண்டாக்குங்க. 2 பேர் அடிச்சுக்கொள்கிறாங்க, 2 பேர் ஏசிக்கொள்கிறாங்க, 2 பேர் பேசிக்கொள்கிறாங்க. நாங்கள் நடுவில் கூத்து பார்க்குற ஆட்கள் இல்லை, சமாதானத்தை உண்டாக்கி வைக்கும். فَأَصْلِحُوا بَيْنَهُمَا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا بِالْعَدْلِ.
அல்லாஹ் சொல்ல நேர்மையாக நீதியாக அந்த மக்களுக்கு இடையில நீங்க சுல்ஹ சமாதானத்தை நீங்க உண்டாக்கி வைங்கன்னு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு குடும்பங்களுக்கு இடையில பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இடையில பிரச்சனை, ரெண்டு கூட்டத்துக்கு இடையில பிரச்சனை, ஊர் மக்களுக்கு இடையில பிரச்சனை. அந்த பிரச்சனையை நாங்க வளர்க்க விடுறது இல்லை. ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கணும் என்றா, ஒரு சந்தோஷமான ஒற்றுமையான ஒரு சமூகத்தை சமுதாயத்தை நாங்கள் கட்டி எழுப்பணும் என்றா, அதுக்கு பிரச்சனையை வளர்க்கறது இல்லை, அதுக்கு சமாதானத்தை உண்டாகும். சமாதானம். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க ஒவ்வொருவருடைய சகோதரர்கள், நீங்க ஒவ்வொருவரும் மற்றவருடைய பிரதர்ஸ். இந்த பிரதர்ஹுட்டை நீங்க உருவாக்கணும், சகோதரத்துவத்தை நீங்க மேன்மைப்படுத்தணும்னு ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பேசி கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் முஃமின் லில் முஃமின் கல் புன்யான். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஒரு கட்டிடத்தை போல. யஷுத்து பஅதுஹு பஅதா. எப்படி கட்டிடம் ஒரு கல்லுக்கு மேலால இன்னொரு கல்லை வச்சு ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்குதோ, இதை போல ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு உதவியாக இருக்கும். சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் நபியினுடைய இரு கைகளையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருங்கன்னு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி தந்தார். இன்னொரு ரிவாயத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு எப்படி உதாரணம்டா ஒரு மனிதனை போல. இனிஷ்டகா ஐனுஹு இஷ்டகா குல்லுஹு வ இனிஷ்டகா ரஸுஹு இஷ்டகா குல்லுஹு. எப்படி ஒரு மனிதனுக்கு தலைவலி வருது, தலைவலி வந்தா அந்த தலை மட்டும் அந்த பெயின்காக வேண்டி வருத்தப்படுறது இல்லை. தலைவலி வந்தா கண்ணு சோக்க ஆரம்பிக்குது, கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது, உள்ளம் அதுக்காக வேண்டி சிந்திக்க ஆரம்பிக்குது, மூளை அதன்படி சிந்திக்க ஆரம்பிக்குது, வாய் அதற்காக வேண்டி பேசுது, கண்ணுக்கு நோய் வருது, இந்த கண்ணால கண்ணீர் வடியுது, தலை வருத்தம் வருது, கொஞ்சம் சாயணும்னு உள்ளம் சொல்லுது, கொஞ்சம் சிந்திக்கணும்னு மூளை சொல்லுது. இப்படி எப்படி ஒரு உறுப்புக்கு வருத்தம் வரக்கூடிய நேரத்தில் உடம்புல இருக்கக்கூடிய மற்ற எல்லா உறுப்புகளும் இதுக்காக வேண்டி ஃபங்க்ஷன் ஆகுதோ, இதே போல் ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு தேவை, கஷ்டம், சிரமம் வரக்கூடிய நேரத்தில் மற்ற முஃமின்கள், மற்ற முஸ்லிம்கள், மற்ற சகோதரர்கள் இதுக்கு உதவியாக இருக்கணும் என்றதை இஸ்லாம் வெளிப்படும். காசு பணத்தால் மட்டும் இல்லை உதவி. எங்களுக்கு ஏழுமெண்டா ஒரு 4 நல்ல வார்த்தை அவங்களுக்கு சொல்றது. ஒரு மனிதன் எங்களுக்கு விளங்குது, இவர் எந்த நாளும் சந்தோஷமாயிக்கக்கூடியவர், இன்றைக்கு ஏதோ ஃபெடப் ஆகிக்கிறாரு, இன்றைக்கு ஏதோ கவலை ஆகிக்கிறாரு, கொஞ்சம் போயிட்டு அவர்கிட்ட கேட்கறது என்ன பிரச்சனைன்னு அதை கேட்குற வார்த்தையே சில நேரம் அவரோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியதாய். 4 பேர் எங்கள்கிட்ட வந்து என்ன செய்தி வாப்பா, என்ன நிலைமை, அவங்கள்ட்ட என்ன கவலை ஆகிக்கிறீங்கன்னு கேட்கறது இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய நியமத்தாக இருக்குது. மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாங்கள் மற்ற மக்களோட தேவையை எங்களோட தேவையாக எடுத்து நாங்கள் வாழ்றோம். ஆனால் எப்போ இதுக்கு மாற்றமாக நாங்கள் வந்து பாவத்தில், முன்னால் சொல்லப்பட்ட மாதிரி பொய்யில், புறத்தில், மக்களோட கீபத்தை பேசுகிறதுல, மக்களோட குறைய பேசுறதுல ஈடுபடுவோமோ, எங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒற்றுமை இதுலேருந்து சிதைக்கப்படுது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட அப்படியே கடந்து போகிறாங்க. 2 கபூர் இருக்குது, 2 கபூர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 2 கபூர்லையும் 2 மனிதர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வேதனை செய்யப்பட்டது பெரிய ஒரு விஷயத்துக்கு இல்லை. ஒரு மனிதர் அவருடைய வேலை என்னாண்டா நம்மாம், அவர் கோல் சொல்லி தெரியலவர். இங்கால இருக்கிற நியூஸை அங்கால போயிட்டு செல்வார், அங்கால இருக்கிற நியூஸை இங்கால வந்து செல்வார். இப்படி சொல்லி மக்களுக்கு இடையில குழப்பத்தையும் பிரச்சனையும் வேற்றுமையும் உண்டாக்குறவர்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், சுவர்க்கம் யாரு கோல் சொல்லி திரியிறானோ இவனுக்கு ஹராம் சொன்னாங்க, இவன் நுழைய மாட்டான். கோல் சொல்லி திரிகிறது கபூர்ல வேதனை செய்யப்பட்டு கொண்டீங்க. ரெண்டாவது சொன்னாங்க, சிறுநீர் கழிச்சிட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யாதவன் அவனும் கபூர்ல வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான். ஈச்ச மரத்தில் இருக்கக்கூடிய பச்சை ஓலை எடுத்து அப்படியே கபூருக்கு மேலே போட்டு சொன்னாங்க, இதனால அவங்களுடைய அந்த கபூருடைய வேதனை குறைக்கப்பட ஏழுண்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, கீபத் என்றது லேசான பாவம் இல்லை. மற்ற மக்கள்கிட்ட குறைய பேசுறது. சஹாபாக்கள் கேட்டாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலல்லாஹ், நாங்கள் பேசுகிற விடயம் அவர்கிட்ட இருந்தாலும் அது குறையான்னு கேட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி பேசுகிற விடயம் அவங்கக்கிட்ட இருந்தாலும் அது குறையான்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பேசப்படுற விடயம் அவர்கிட்ட ஈக்குது, அவர் அந்த இடத்துல இல்லை, ஒரு மனிதர் அந்த இடத்துல இல்லை, அவரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அவர்கிட்ட ஈக்கக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் பேசுகிறீங்க, அவர்கிட்ட ஈக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பேசினா தான் அது குறைன்னு சொன்னாங்க. ஒரு மனிதர் ஒரு இடத்துல இல்லை, அவர்கிட்ட அந்த விடயமும் இல்லை, நீங்கள் பேச போகிற அந்த விஷயம், நீங்கள் எந்த விஷயத்தை பேசுகிறீங்களோ அந்த விஷயம் அவர்கிட்ட இல்லை, அந்த மனிதரும் அந்த இடத்துல இல்லை, இதில் பேர் புறம் இல்லை, இதில் பேர் இட்டுக்கட்டு, இது பெரும் அவதூறுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்கு, எங்களுக்கு சமூகத்தில் ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி எத்தனையோ பேர் இல்லாததெல்லாம் எடுத்து கொட்டுறது, ஒரு மனிதனை கீழே போடுறதுக்கு, ஒரு மனிதனை இல்லாமல் ஆக்குறதுக்கு, ஒரு மனிதனை நாசமாக்குறதுக்கு. மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த விஷயத்தில் அடியார்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, மர்வான் இப்னு ஹக்கம் ஒரு ஆட்சியாளர், உமையாக்களுடைய ஆட்சியாளர். உமையாக்கல்ல 14 ஹலீஃபாக்கள் உருவாகினாங்க, 14 ஹலீஃபாக்கள் வந்தாங்க. அதில் 4வது ஹலீஃபா மர்வான் இப்னு ஹக்கம். ஒரு வருடம் தான் ஆட்சி காலம். பொதுவாக ஒரு கவர்னர், ஒரு அரசர், ஒரு ரூலர் இருந்தார் என்றா அந்த ஊருக்கு அவர் தான் ஹுதுபா செய்வார், அவர்தான் 4 நல்ல விஷயத்தை சொல்லுவார், நசீஹத் செய்வார். பெருநாளுடைய தினம் இவர் ஹுதுபா செய்கிறதுக்காக வெளிவாரார். பெருநாளுடைய தினத்தில் முதலாவது தொழுவிக்கணும், அதுக்கு பின்னால் ஹுதுபா செய்யணும். ஜும்ஆவில் முதலாவது ஹுதுபா செய்யணும், அதுக்கு பின்னால் தொழுவிக்கணும். மர்வான் இப்னு ஹக்கம் பெருநாளுடைய தினம் முதலாவது வரணும் முசல்லாவுக்கு. அவர் முசல்லாவுக்கு வரல, நேராக வந்து ஏறினார் மிம்பருக்கு. ஒரு சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சார், நேராக மிம்பருக்கு ஏறுறார். சபையில் இருந்தாங்க கீழே அபு சயீதினில் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி, நபியை கண்ணால் பார்த்தவர், நபியோட சுஹ்பத்தில் வாழ்ந்தவர். ஒரு சுன்னத்துக்கு மாற்றம் நடக்கக்கூடிய நேரத்தில் உள்ளத்துள்ளுக்கு அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு தயாரில்லை. கவர்னர் ரூலர் மர்வான்ட கையை பிடிச்சி அப்படியே இழுத்து சென்னாரு, நீங்கள் செய்கிறது பிள்ளை, நீங்கள் ஏறணும் மிம்பரில் இல்லை, நீங்கள் வரணும் முசல்லாவுக்கு. மர்வான் இப்னு ஹக்கம் அபு சயீதினில் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னார், அபு சயீத், உங்களோட காலம் முடிஞ்சிருச்சு, இது எங்கட காலம் அப்படின்னு சொல்லிட்டு மிம்பர்ல ஏறி ஹுதுபா செஞ்சார். அபு சயீதினில் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அதே இடத்துல அப்படியே உட்கார்ந்தாங்க. ஹுதுபா முடிஞ்சிச்சு, தொழுகை முடிஞ்சிச்சு, மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு கூட்டம் வந்தாங்க. அபு சயீதினில் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட வந்து கேட்டாங்க, அபு சயீத், என்ன நடந்துச்சு? நபியோட காலத்தில் வாழ்ந்த மனிதர் நீங்கள், ஒரு சஹாபி, நீங்கள் சுன்னத்துக்கு மாற்றம் நடந்து கொண்டிருக்குது, அவர் முசல்லாவுக்கு போகாமல் அவர் மிம்பரில் ஏறி கொண்டிருக்கிறாரு, நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அபு சயீத்? சொன்னாங்க, ஒரு தவறு நடக்குது, ஒரு பாவம் நடக்குது, ஈமாண்டாக உயர்ந்த அளவு அந்த மனிதனை கையால் தடுக்கிறது, நான் கையால் அவரை பிடிச்சேன். அவர் கேட்கல. 2வது ஸ்டெப், ஒரு தவறு நடக்குது, ஒரு தப்பு நடக்குது,
வாயால் அவரை தடுக்கிறது. நான் வாயால் சொல்லி பார்த்தேன், அவர் அதையும் கேட்கல. ஈமாண்ட ஆக தாழ்ந்த அளவு உள்ளத்தால் அந்த பாவத்தை அந்த தப்பை வெறுத்துட்டு சும்மா இருக்கிறது. அவர் செய்கிற விஷயத்த நான் உள்ளத்தால் வெறுத்துட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன். சொன்னாங்க அபூ சயீதின் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, நான் மட்டும் சுன்னத்துக்கு மாற்றம் நடக்குதுன்னு சொல்லி அந்த மஜ்லிஸை விட்டு அந்த மஸ்ஜிதை விட்டு எலும்பி போயிட்டு இருந்தேன் என்று சொன்னா என்னையோட சேர்ந்து ஒரு கூட்டம் வெளியே வந்திருக்கும். சுன்னத்துக்காக வேண்டி உம்மத்தில் பிளவு வார்த்தை நான் விரும்பலன்னு சொன்னான். சுன்னத்துக்காக வேண்டி உம்மத்தில் பிளவு வார்த்தை, சுன்னத்துக்காக வேண்டி உம்மத்தில் வேற்றுமை வார்த்தை நான் விரும்பல, அதனால நான் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தேன்னு சொன்னான். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு சஹாபாக்கள், இந்த அளவுக்கு மூத்தவர்கள் இந்த கம்யூனிட்டியை கட்டி எழுப்புறத முக்கியமான ஒரு அம்சமாக பார்த்தாங்க. மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபில் ஜன்னஹ் லிமன் தரக்கல் மிரா ஃபஹுவ முஹிக்குன். நான் சுவர்க்கத்தில் ஒரு வீடை எடுத்து தாரத்துக்கு நான் கேரண்டி பண்ணேன். சுவர்க்கத்தில் ஒரு வீடு, சுவர்க்கத்தை அடைகிறது லேசான விஷயம் இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வாக்கு தாராங்க, சுவர்க்கத்தில் ஒரு வீடு எடுத்து தாரத்துக்கு நான் பொறுப்பு. யாருக்கு தெரியுமா? நீங்கள் ஹக்கில் இருக்கிறீங்க, நீங்கள் உண்மையில் இருக்கிறீங்க. தர்க்கம் போகுது, டிபேட் போகுது, வாக்குவாதம் கூடிக்கொண்டே போகுது. ஆனால் உங்களுக்கு விளங்குது நீங்கள் ஹக்கில் தான் நிற்கிறீங்க, நீங்கள் உண்மையில் தான் நிற்கிறீங்க. அவங்க பிழையில் இருக்கிறாங்க, அவங்க பாத்தில் இருக்கிறாங்க. அவங்க பிடிச்ச மொசலுக்கு 3 கால்னு செல்கிறாங்க, நீங்கள் பிடிச்ச மொசலுக்கு 4 கால்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஹக்கில் இருக்கிறீங்க. இப்படி இருந்தும் அந்த வாக்குவாதத்தை விட்டுடுறீங்களே அல்லாஹ்வுக்காக வேண்டி, அந்த வாக்குவாதம் வானம்னு விட்டுடுறீங்க. இப்படி யார் விடுவாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு எடுத்து தரத்துக்கு நான் பொறுப்பு உண்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ வஸத்தில் ஜன்னஹ் லிமன் தரக்கல் கதிப வ இன் கான மாஸிஹன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுவர்க்கத்தில் நடுவில் ஒரு வீட்டை எடுத்து தரத்துக்கு நான் பொறுப்புன்னு சொல்றாங்க. நான் பொறுப்பு, நான் கேரண்டி பண்றேன். சுவர்க்கத்தில் நடுவில் உங்களுக்கு ஒரு வீடு எடுத்தாரு. யாருக்கு தெரியுமா? லிமன் தரக்கல் கதிப வ இன் கான மாஸிஹன். பொய் சொல்றதுக்கு நல்ல சந்தர்ப்பம், பொய் சொல்றதுக்கு நல்ல சந்தர்ப்பம். யாரு விளையாட்டுக்கு கூட, ஜோக்குக்கு கூட ஃபேமிலி கெதர் ஆகிக்கிறாங்க, 4 பேர் ஈக்கிறாங்க, ஒரு மஸ்ஜித்ல மக்கள் கெதர் ஆகிக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி கெதரிங்கில் கெதராக வைக்கிறாங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெதரிங்கில் வைக்கிறோம். இப்போ ஒரு பொய்யை சொன்னால், ஒரு பொய் ஜோக்குக்காக வேண்டிய ஒரு பொய் சொன்னால் மக்கள் எல்லாம் சிரிப்பாங்க, மக்கள் எல்லாம் என்னைய பற்றி பெருமையாக பேசுவாங்க. அப்படியே நல்ல ஜோக்குன்னு சொன்னால் இது சொல்லுவாங்க. இந்த ஜோக், இந்த விளையாட்டுக்காக வேண்டி இந்த ஜோக், ஒரு பொய்யை சொல்கிறது, ஜோக்குக்காக வேண்டி பொய்யை சொல்கிறத யார் விடுவாங்களோ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுவர்க்கத்தில் நடுவில் மாளிகை எடுக்க வீட்டெடுத்து தரத்துக்கு நான் பொறுப்புன்னு சொல்கிறேன். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு பொய்யும் புறவும் சமூகத்தில் வளர்ந்து மக்களை பற்றின தப்பெண்ணங்கள் உள்ளத்தில் வந்து இன்றைக்கு எல்லாமே எங்களுக்கு சிம்பிளாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சிம்பிள் எங்களுக்கு பாவம் விளங்குது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதஹ்சபூனஹு ஹய்யினா வஹுவ இன்தல்லாஹி அதீம். நீங்கள் சில பாவங்களை சிம்பிள்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதனுடைய ரிசல்ட் எங்கள்கிட்ட பாரதூரம் இல்லா சொல்கிறான். உங்கள்கிட்ட சிம்பிள், எங்கள்கிட்ட அதனுடைய ரிசல்ட் பாரதூரம். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் ஒற்றுமையை நாங்கள் வலுப்படுத்துவோம். ஒரு கம்யூனிட்டிகளுக்கு ஒரு ஒற்றுமையை, சமுதாயத்துக்கு ஒற்றுமையை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. நீங்க யாரும் பிரிஞ்சிடவானம், நீங்க எல்லாம் அல்லாஹ்ட கயிற்றை பற்றி பிடிச்சுக்கோங்க. தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ்ட கயிற்றுன்றது அல்லாஹ்ட குர்ஆன். இதை நீங்க பற்றி பிடிச்சுக்கோங்க. நீங்க ஒற்றுமையாக வாழுங்க. சஃப்புல இன்றைக்கு ஒற்றுமையை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். இங்கே நாங்கள் எந்த ஒரு வித்தியாசம் பார்க்கல. சஃப்ல நிற்கக்கூடிய நேரத்தில் ஒற்றுமை வருது. ஜும்ஆவில் எல்லாம் பக்கத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தி.
மேலான கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஒற்றுமை உருவாகுமோ, எந்த அளவுக்கு உள்ளங்கள் ஒற்றுமையை உள்வாங்கிக் கொள்வோமோ, இந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய உதவி வர காத்துக்கொண்டி. அதனால் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையான சமூகமாக, ஒற்றுமையான சமுதாயமாக வாழ்கிறதுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ல எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்ல. தெரிஞ்சும் தெரியாமலும் அறியாமலும் பல பாவங்கள் எங்களால் நடந்துருச்சியா அல்ல. எங்கள் எல்லா பாவத்தையும் நீ மன்னிச்சிரியா அல்ல. பெத்து வளர்த்தாலாக்கி உமாப்பட பாவத்தை மன்னிச்சிரியா அல்ல. எத்தனையோ உமா பாப்பா நோயாளிகள் யா அல்ல, பூர்த்தியான ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துறியா அல்ல. எத்தனையோ உமா பாப்பா மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்ல. அந்த மண்ணறைகளை சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக மாற்றிடியா அல்ல. நரக படுகொலியிலிருந்து பாதுகாத்திரியா அல்ல. எங்கள் எல்லாத்தையும் கபூல் செஞ்சிக்கோயா அல்ல. எங்கள் எல்லாத்தையும் ஒற்றுமையாக வாழ வச்சிரியா அல்ல. இந்த மஹல்லா வாசிகளுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுத்திறியா அல்ல. இந்த ஊர் மக்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுத்திறியா அல்ல. யாரையும் பிரிச்சிடாதே அல்ல. எந்த ஒரு வேற்றுமையும் உள்ளுக்கு வந்து கொண்டு வந்து போட்டுடாதே அல்ல. அல்ல எந்த ஒரு பிரச்சனையும் உள்ளுக்கு வந்து கொண்டு வந்து போட்டுடாதே அல்ல. எங்கள் எல்லாத்தையும் பொருந்தி கபூல் செஞ்சிக்கோயா அல்ல. பலஸ்தீன் மக்களை பாதுகாத்திரியா அல்ல. எத்தனையோ முஸ்லீம் நாடுகளில் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்ல. அவங்க எல்லாத்தையும் நீ பாதுகாத்திரியா அல்ல. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله وحد الله فإن التوحيد رأس الطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي وإياكم بالكذب فإنه يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها فتوكلوا عليه فإن الله يحب المتوكلين وادعوه فإن ربكم مجيب الدعوات واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.